சலீமாவை கூட்டிட்டு போய் நிக்கா பண்ண போறியா? ஏய் உன்னை தேடி பிடிச்சி கைமா பண்ணிடுவேன்டா. வெட்டி விடுவேன்டா, உன்னை வெட்டி விடுவேன்டா. ராஸ்கல் எங்க போன விடுறதில்லடா. ஏய் ஃபரூக்கே, உனக்கு எவன் நான் தான்டா. ஜெரி ஜெரி நான் தான் ஜனனி. ஜனனி நீங்களா? சரி சரி சீக்கிரமா போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஐயோ ஹவுஸ்ஃபுல் போட் போட்டு இருக்கு. ஐயோ ஹவுஸ்ஃபுல் போட் போட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க. ஓகே ருக்ஸ். இல்ல இல்ல இன்னைக்கு நான் படம் பார்த்தே ஆகணும். பிளாக்லயாவது டிக்கெட் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். அப்ப நீங்க தான் வாங்கணும். ஏன்? நீங்க தானே பிளாக்ல இருக்கீங்க. இந்த கடி தானே வேணாங்கிறது. போங்க சீக்கிரம். சரி. ரெண்டு தாயா. மழை வருது 100 200 ரூபாய். இந்தாங்க சார். 100 200. ஐயோ என்ன இவன்? ஜீவா ஜெரி என்ன பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு இருக்க? அதுவும் ரெண்டு? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஃப்ரெண்டுக்கு. எங்க உன் ஃப்ரெண்ட்? அதோ கேர்ள் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு. பின்னைய பர்தா போட்டுட்டு இருக்கான். அவன் என் ஃப்ரெண்டு ஃபரூக். அப்பாக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான். என்ன நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. ஃபரூக் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. அதோ போறாரு, அவர்தான் ஃபரூக்கோட அப்பா. சரி எனக்கு இப்ப டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் ஃப்ரீ. உன் ஃப்ரெண்ட் அனுப்பிடு, நீ நானும் ஜனனி படம் பார்க்க போலாம். அவனை எப்படி அனுப்புறது அதான் தெரியல. நான் வேணா 2 தட்டு அனுப்பிடுவா? சரி சீக்கிரம் வா, வெயிட் பண்றேன். உங்க படத்துக்கு இந்த 2 டிக்கெட் கிடைக்கல. என்ன டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு கேனத்தனமா உளறீங்க? அட அங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் ஜீவா பிளாக்ல வாங்கும்போது புடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் போய் கொடுக்கணும். நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல இவ்ளோ தூரம் வந்துட்டு என்னால படம் பார்க்காம போக முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற படத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. போங்க போங்க சொல்றேன்ல. கோ கோ ஃபாஸ்ட். இந்தா 2 டிக்கெட். நீ லாபில வெயிட் பண்ணு, நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிட்டு வரேன். ஓகே சீக்கிரம் வா. கொடுங்க. ஏய் ஃபரூக் சலீமா எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? எத்தனை டிக்கெட் சார்? விட மாட்டேன்டா. 2. ஹாய் ஜானகி, நீ நான் எப்படி இங்க நான் கேட்க போறேன்? நான் கேக்குறேன், நீ எப்படி இங்க? வேற எதுக்கு வருவாங்க? சினிமா பார்க்க தான். அப்ப எதுக்கு 2 டிக்கெட் கேட்ட? நான் எங்க கேட்டேன், நீ தானே கேட்ட. ஓகே ஓகே உன்கிட்ட எதுக்கு மறைக்கணும்? நான் என் ஃப்ரெண்டோட சினிமா பார்க்க வந்தேன். என் ஃப்ரெண்ட் அதோ அங்க இருக்கா. ஐயோ ஜனனி, அது பக்கத்து தியேட்டர்ல ஜனனி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐயோ அது இல்ல, இது அது சலீமா. சலீமா? ஆமா. ஃபரூக்கோட லவர் தானே. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏய் ஃபரூக் சலீமா எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை விட மாட்டேன்டா. வரேன்டா. வந்ததுல இருந்து இந்த விளையாட்டை தானே பாத்துட்டு இருக்கேன். ஜனகி ஃபரூக் ஒண்ணு பண்ணு, சலீமாவை கூட்டிட்டு காதல் படத்துல வர மாதிரி 6 ஷோவையும் பாரு, அவங்க அப்பா போற வரைக்கும். ஐயோ எதுக்கு இதெல்லாம்? ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா நம்ம காதல் தானா வளரும். அது சரி. சலீமா ஆவோ. ஜானகி, ஃபரூக் எங்க? சலீமா இப்பதானே நீ ஃபரூக் கூட தியேட்டருக்குள்ள போன. என்ன உளற? அப்ப உள்ள ஓடுனது யாரு? ஜனனி. அச்சச்சோ ஜனனி ஓடுறது. என்னது ஜனனி ஓடுறாளா? ஜனனி படம் ஓடுறது பக்கத்து தியேட்டர்லப்பா, இது வேற படம். சரி அதெல்லாம் விடு. சலீமா வாமா, உன்னை ஃபரூக் கிட்ட போய் சேர்த்துறேன். கையை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க குடாக்கு. சரி சரி பா, சலீமா தான். ஆளு மாத்தி எடுத்துட்டு போற, உள்ளவா உனக்கு இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? நம்ம ஃபரூக் இருக்கான்ல. ஃபரூக்கா? ஓ உனக்கு தெரியாதுல, ஃபரூக் என் ஃப்ரெண்டு, சலீமாவோட லவர். நீ சலீமா நினைச்சு உன்னை இழுத்துட்டு போயிட்டா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. யாரு அது? யாரு? அதான் சலீமா. சலீமா முஸ்லிம் தானே? அவ அப்பாக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக மார்வேஷத்துல வந்திருக்கா. பொட்டு வச்சு அடையாளம் தெரியாதா? அவ அப்பனுக்கு தெரியாது, அவ ஒரு பேக்கு. சரி சரி அது அவங்க பிரச்சனை. ஷோக் டைம் ஆச்சு, வாங்க போலாம். இப்படி தடால்னு கூப்பிட்டாலாம் வர முடியாது. என்ன சொன்னீங்க? சலீமாவை அவன் லவர் கிட்ட விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். அப்படி சொல்லலாம்ல, போங்க. சரி சரி வா போலாம். அது இருக்கட்டும், சலீமா ஏன் வெளிய நிக்கிறா? அது வந்து என் ஃப்ரெண்டு. வாட்? ஐயோ ஆம்பளை ஃப்ரெண்டுமா, அப்பாவுக்கு தெரியாம சினிமா பார்க்க வந்திருக்கான். என்ன நம்பிக்கை இல்லையா? ஹலோ ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஓகே நம்பிக்கை இருக்கு, போலாம் வா.
வாடாண்ணா. இந்த காலில இன்னைக்கு ஒரு சாவு விழ போகுது. போதும், அடுத்தது. Idiots! அக்கா தங்கச்சிங்களோட பொறுக்கல டேய் நம்ம ஜனனிடா. ஆடா ஆமாடா. இவங்கள தொடறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சினிமால எத்தனை பேர் தொட்டுக்கிறாங்க. அதானே. நான் ஒரே ஒரு வாட்டி தொட்டுக்கிறேனே. ஏய் தோடா நான் ரொம்ப செலுத்துக்கிறேன். நாங்க டிக்கெட்டா கொடுக்குற காசுல தான் மாட்டி இப்படி இருக்கிற. நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஆமால, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இது. ஆமாடா நம்மளும் தொட்டுக்கலாம்டா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. என்னோட ப்ராப்பர்ட்டி. புருஷன்டா. சாரிங்க, நீங்களா? பட இன்னொரு சாரிங்க. உங்க பர்மிஷன் இல்லாம நான் உங்க புருஷன் சொல்லிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. போலாமா? சாரி. இங்கதான். சரி, நான் இங்கே இருக்கிறேங்க. ஜெரி, thank you very much. இட்ஸ் ஓகே. ஜெரி, 1 minute. I love you. அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. அன்னைக்கு சொன்னது பொம்மை, இன்னைக்கு நான் சொல்றேன். I love you. I love you, Jerry. Okay. ஓகேங்க. ருக்கு. ஏய், ருக்கு. என்ன? ஒரு good news. புரிஞ்சு போச்சு. அட் லாஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்ட. ஓகே அதானே? You're right. ருக்கு, ஜெரி வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசி முடிச்சிரு. டெஃபினட். தாய் மாமனா லட்சணமா இது கூட நான் பண்ண மாட்டேனா? Thank you. அன்னைக்கு காலேஜ்ல அவனை துரத்தி அடிச்சேன். அப்பவும் துரத்துனேன், இப்பவும் துரத்துறேன். ஐயோ. என்ன ரகசியம்? என்ன சிரிப்பு? ஒண்ணுல சும்மா. அவ என் பொண்டாட்டி, அதான் பயப்படுறா. நீ போலீஸ், பயப்படக்கூடாது சொல்லு. அப்ப சொல்ல மாட்டா. சரி, உன் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு ஜெரி வீட்டுக்கு போற, போயிட்டு வந்தேன்னு சொல்ல. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நீ சொன்னியா? இல்ல நானே சொல்றியா? அதான அந்த விஷயம். அந்த விஷயம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த விஷயம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ ஜானகி, நான் சொல்றது கேளு. உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? இன்னும் நம்ம காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? ஐயோ, என் அவசரம் உனக்கு தெரியாது. சொல்றது செய். உங்க அப்பா அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி உடனே கல்யாணத்தை பேசி முடிக்க சொல்லு. சரி. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. அதுல ஒண்ணு பாருங்க,
நாங்க புள்ள மாறுங்க. அதனால என்ன, நாங்க பொண்ணு மாறுங்க. அது சரி, உங்க பொண்ணுக்கு இந்த பாட்டு டான்ஸ் ஏதாவது? அதெல்லாம் பாக்குறதோட சரி. அதாவது விசிடில படம் பாப்பாங்க. ஓ. சினிமான்னா உசுரு. அது ஒண்ணு தப்பு இல்லைங்களே. தப்பில்ல. அது சரி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அது நாங்க நாள் பார்த்தாச்சு. எல்லாம் ஏப்ரல் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு ஓகே. அதுல ஒரு சின்ன விஷயம். கல்யாணத்தை வந்து எங்க குலதெய்வம் பெருமாள் கோயில் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ என்னடா? அப்போ வெத்தலை பாக்கு மாத்திக்கிறாங்களா? இந்தாங்க. நான் வெத்தலை பாக்கு கொண்டு வரல. அதனால என்னங்க, வீட்டுக்கு போய் அனுப்புவீங்க. இப்ப இத வாங்கிங்க. சரி, வீட்டுக்கு போய். இதான் பையனோட போட்டோ. என் பேரங்க என்ன மாதிரியே இருக்கிறா பாருங்க. அழகா இருக்காரு. பொண்ணோட போட்டோ சரிங்கடா? என்ன வெத்தலை பாக்கு தட்டை மறந்த மாதிரி பொண்ணோட போட்டோ மறந்துட்டீங்களா? அதனால தட்டோட அனுப்புவீங்க. யாரு இவரு? வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பொண்ணுக்கு எல்லாமே நான் தான். ஒய் தாய் மாமன்னே வச்சுக்கலாம். பொண்ணோட அப்பா அம்மா அவங்க போயிட்டாங்க. தெரியும். இப்பதானே. அது எப்போ? எது எப்போவா? இவரே எங்க டென்ஷன் ஆகுறாரு? இவன் வேற. போனவங்க போயிட்டாங்க, விடுங்க. இப்ப நான் வந்திருக்கேன்ல, என்ன கவனிங்க. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, தெரியுமே, வெத்தலை பாக்கு தட்டு கொடுக்க வந்திருக்கிறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க சொன்னாங்கடே. எவங்க? எது என்னப்பா எவங்கங்கறாரு? ஏப்பா அவர் மட்டும் எப்போன்னு கேட்கலாமா? உனக்கு நான் அப்பாவா? நீ ஏன்டா நடுப்புற பேசி குழப்பிக்கிட்டு அவரே குழம்பி கிடக்குறாரு? அதை விடுங்க. ஏங்க பொண்ணோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படி திரும்புங்க. ஐயா, ஏங்க வீட்லயே பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்களா? என்னப்பா வளர்றாரு? அது ஒண்ணு இல்லடா, பையன் பர்ஸ்ல போட்டோ கிட்ட வச்சிருப்பான்ல, அத சொல்றாரு. அப்படித்தானே? ஆமாங்க. தமாஷா. இந்த பாருங்க, இந்த விஷயத்தை பேசிக்காம நாம பாக்குறத மாத்தி கூடாது. என்ன? நாங்க புள்ள மாறுங்க. நாங்க தான் புள்ள மாறுங்க, நீங்க பொண்ணு மாறுங்க. இந்த பாருங்க, ஏதோ ஒரு மாறுங்களா இருந்துட்டு போங்க. நீங்க அப்புறம் கிள்ளுவீங்க நீங்க. சார், அப்புறம் ஒண்ணு முக்கியமா சொல்லிட்டேன். பொண்ணு கிட்ட கராரா பேசிட்டேன். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா பக்கம் தலை வச்சு படக்கூடாது. அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க. அத போய் அனாவசியமா நிப்பாட்டிக்கிட்டு. ஓகேயா? ரொம்ப தாராள மனசுங்க உங்களுக்கு. அப்ப நான் கிளம்பட்டுமா? அப்புறம் பெரியவரே, ஒரு முக்கியமான விஷயம். தெரியும். என்ன? ஏப்ரல் 9ஆம் தேதி கல்யாணம் பெருமாள் கோயில்ல. அடடே, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவங்க தான் சொன்னாங்களே. எவங்க? என்னது? இல்ல, அவர் கோச்சிக்கிறாரு. எவங்களோ சொல்லிட்டு போட்டோம். அப்ப நான் கிளம்புறேன். டிரைவர், வண்டி எடுப்பா. வரேங்க. டேய், என் பேரப்பிள்ளை இருக்கிறானே, நல்ல பொண்ணா பார்த்துதானே லவ் பண்ணிருக்கிறான். ரொம்ப நல்ல குடும்பம். எப்படிப்பா சொல்றீங்க? பாரு, இப்பதான் பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு போனாங்க, பின்னாடியே தாய் மாமே. வாங்க வாங்க வாங்க. சும்மா இருங்கப்பா. நீங்க யாரு? என்ன இப்படி கேட்டீங்க? நான் தான் பொண்ணோட அண்ணன். இவ அண்ணி. நினைச்சேன். இப்பதாங்க உங்க குடும்பத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்க குடும்பத்துக்கே 100 வயசுங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு செலவு பண்ணிட்டு வரீங்க? அதான் ஏப்ரல் 9 கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இவ்வளவு தூரம் போயிடுச்சா? என்னது இது? கள்ளி ஜீவா நம்ம கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அங்க என்ன மொணமொணன்னு பேச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னதான் பொண்ணும் புள்ளியும் ஒருத்தர பார்த்து பழகி இருந்தாலும் பெரியவங்க நீங்க எல்லாரும் பார்க்கணும். அதான் பொண்ணோட போட்டோ கொண்டு வந்திருக்கோம். என்னங்க கொடுங்க. இந்த அப்பா அந்த தட்டு. வாங்கிக்கமா. போட்டோ கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கடா. அதானே? ஹாய் ஜனனி. சினிமா ஸ்டாருங்க. சினிமா ஸ்டார் ஜனனினா என் தங்கச்சிக்கு உசுருங்க. சினிமானா உசுருன்னு சொல்லுங்க. அததான் அப்பவே சொல்லியாச்சே. எப்பவே? அப்பா, இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா. என்ன தப்புன்னு தெரியல, வயிறெல்லாம் கலக்குது. வாயை பொத்துக்கிட்டு சும்மாறா. சார், ஒரே ஒரு வேண்டுகோள். தெரியும், பெருமாள் கோயில்ல கல்யாணம். கண்டாச்சேரி, இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க 3 பொண்ணுங்க இங்க வரப்போகுது. எப்படி சமாளிக்க போற? வெயிட் அண்ட் see. இன்னைக்கு இங்க 3 கல்யாணம் நடக்க போறது. அப்படிங்களா? ஒண்ணு உங்க பேர ஜெயராம கல்யாணம், இன்னொன்னு நடிகை ஜனனி கல்யாணம், மூணாவது இன்ஸ்பெக்டர் ஜீவா கல்யாணம். இதுல ஒரு ஒத்துமையை கவனிச்சல, மாப்பிள்ள 3 பேரும் ஜெயராமன் தான். என்னடா தெரியுது இதெல்லாம்?
ஐயர் 3 கல்யாணம்ங்கறாரு 3 ஜெயராமன்ங்கறாரு நீ ஜாலியா இருக்கிற இல்ல தெரியாம தான் கேக்குறேன் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஷோ என்ன கண்டா விடா இதெல்லாம் நீ மாப்பிள ஓகே இவனுக்கு எதுக்கு புகாரி ஓடுற சர்தார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஜெயராம் 1 ஜெயராம் 2 ஜெயராம் 3 ஐயோ சலூன் வச்சிருக்கிற எனக்கே முடிய பிச்சுக்கணும் போல இருக்குது புரியல இத பார் இன்னைக்கு இங்க நடக்க போறது ஒரே ஒரு கல்யாணம் தான் அது எனக்கும் ஜானகிக்கும் ஜானகி என்ன எப்படியாவது முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் நம்ம 4 பேரும் சேர்ந்து ஜனனி ஜீவா கால விழுந்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான் நீங்க 2 பேரும் எப்படி மாப்பிள்ளை வேஷத்துல தாத்தா இன்னைக்கு எங்களுக்கும் கல்யாணம் நீ ஜெயராம் நம்பர் 1 நீ ஜெயராம் நம்பர் 2 நீ ஜெயராம் நம்பர் 3 அப்படிதானே உன் பேர் கௌசிக் உன் பேர் ராஜி நான் ஜெயராமன் சொன்ன உடனே நீங்கள எப்படி நான் சொல்லல பெரியவரை ஏமாத்த முடியாதுன்னு வேற நல்ல ஐடியாவா செஞ்சிருக்கலாம் ஐயோ தாத்தா இப்போ நான் ஜெயராம் அலைஸ் ஜெரி இல்லையா அதே மாதிரி அவ ஜெயராம் அலைஸ் கௌஷிக் இவன் ஜெயராம் அலைஸ் ராஜு இப்போ புரிஞ்சுதா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரியான மரமண்ட மப்பு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் சொல்றேன் கேட்டுக்க. இவங்க 3 பேரும் ஜெயராம். அந்த பேர் குழப்பத்துலதான் வெத்தலை பாக்கு மாத்த ஜானகியோட அப்பா அம்மா, ஜனனியோட தாய் மாமனு, ஜீவாவோட அண்ணா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருங்க. அப்போ உங்க 2 பேர் வீட்ல இருந்து யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா? நான் முட்டாத்தனமா கேக்குறீங்க. என்ன சார் பேசுறீங்க? எப்படி வருவாங்க? நடக்க போறது காதல் கல்யாணம். ஒருத்த சினிமாக்காரியை லவ் பண்றான், இன்னொருத்த போலீஸ்காரியை லவ் பண்றான். எல்லாரும் என்ன நம்ம தாத்தா மாதிரி காதல மதிக்கிற பெருந்தன்மையோட கண்ணியமா கௌரவமா தேசபக்தியோட பாரதியார் கண்ட புதுமை பெண்ணா அலெக்சாண்டர் தி கிரேட் சார். நீங்க பாத்துக்கோப்பா, ஏத்தி விடுறாங்கப்பா. எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு உங்க கல்யாணத்தை தைரியமா நடத்துங்கடா. பழைய என் பேர்ல போடுங்க. உங்க வீட்டுல இருந்து எவன் வந்தாலும் சரி நான் சமாளிக்கிறேன். வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வழி தெரியல. என்னங்க இது? உங்க குலதெய்வம் கோயில், உங்களுக்கே வழி தெரியலங்கிறீங்க. தாத்தா காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நம்ம வீட்டு கல்யாணம் பெருமாள் சன்னதியில தான். வாங்க உள்ள போலாம். வாங்க. ஹாய் ஜானகி. மாப்பிள, நீங்க மாப்பிள ஓகே. இவங்கெல்லாம் என் மாப்பிள வேஷத்துல இருக்காங்க. மாமா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். சோ மாப்பிள தோழர்கள். மாப்பிள தோழர்கள் மாப்பிள வேஷத்துல இருக்கிறது தான் எங்க குல வழக்கம். தாத்தா அதானே? அதேதான். போதுமா? ஓ, நீங்க சொன்னா ஓகே தான் இருக்கும். நீங்க வாங்க. போங்க. பாம்மா, வலது கால எடுத்து வச்சு வா. வாங்க. பெரியவரே, நினைப்பு இருக்கா? தாய் மாம பொண்ணுக்கு என்ன போடலாங்க தாய் மாம? இப்படி பேசித்தான் ஒரேடியா குழப்பிட்டீங்க. ஐயோ, ஏன் கிள்றீங்க? பின்ன என்ன, பொதுவா பொண்ணுன்னு சொன்னா போதுமா? ஜனனின்னு சொல்ல வேண்டியதானே? அது ஏன் கிள்ற? சொல்லும் பேர் அவ்வளவுதானே சொல்ற. ஜனனி. அது என்ன அது? நல்ல கேட்டுக்கங்க. அங்க தாயார் சன்னதியில ஜனனி ஜெயராமன் 2 கல்யாணம். ஜெயராமன் 2 அது வந்து சார், எங்க அம்மாக்கு பிறக்கும் போது 2 ஜெயராம் பிறந்தது. 2 ஜெயராம் ட்வின்ஸ்ங்க. எப்படி பேரோட பிறந்ததா? பிரைஸ் டாக் மாதிரி. ஐயோ கேளுங்க சார், எங்க குல வழக்க பிரகாரம் ஆண் குழந்தை பிறந்தா ஜெயராமன் பேர் வைக்கணும். ஃபேண்டாஸ்டிக். 2 குழந்தை பிறந்ததுனால முதல் குழந்தைக்கு ஜெயராமன் 1, இரண்டாவது குழந்தைக்கு ஜெயராமன் 2னு வெச்சாங்க. ஆமா சார், அதுல ஜெயராமன் 1 தங்கல புட்டுக்கிச்சு சார். என்னமா டெவலப் பண்றான் இவன். தான் இரண்டாவதா பிறந்த குழந்தை ஜெயராமன் 2 கூவாப்பி. குல வழக்கு பிரகாரம். ஐ டோன்ட் பிலீவ். என்ன குல வழக்கு அது? வேணும்னா எங்க தாத்தாவை கேளுங்க சார். தாத்தா கூப்பிடாத. அப்புறம் அவர் கண்ணத்துல கிள்ளிட்டு கொலை வழக்கம் பாரு. எனக்கு கொலை நடுங்குதியா? ஏய் கௌஷிக், இங்க வா. பொண்ண கூட்டிட்டு போப்பா. மாப்பிள என்னது? மாப்பிள தோணும் தலையில டர்பனோட உங்கள மாதிரி மாப்பிள வேஷத்துல இருக்கா. ஆளாளுக்கு டர்பனோட சுத்துறீங்க. சரித்திர படம் மாதிரி இருக்கு. டேய் சொல்லேன்டா. எந்த குழப்பமும் இல்ல சார். ஜெர்ரி தான் மாப்பிள, நான் மாப்பிள தோழன். அவனோட குல வழக்க பிரகாரம் மாப்பிள தோழனும் மாப்பிள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவன் தான் பொண்ணையும் அழைச்சிட்டு போகணும். கூவாப்பி. ஐ அம் சோ ஸ்வீட். ஜனனி வாம்பா. நான் எப்படி இருக்கேன்? I love you. குட் மார்னிங் மேடம். என்ன பிரின்ஸ் இது? இங்க வந்துமா? சாரி மேடம். வாங்க. வா.
வாங்க 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 வணக்கம், வாங்க வாங்க, வாங்க. நீதான் பொண்ணாமா? போட்டோல பார்த்த பிரபாவமா இருக்க. மாப்பிள பொண்ணு சூப்பர். என்ன மாப்பிள்ளைன்னு யாரையோ காட்டுறாரு. ஒண்ணும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சில பேருக்கு மாறு கண் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவருக்கு மாறு கை போல் இருக்கு. அதம்மா உனக்கு ஜெயராம் 3 ஓகே தானே? ஜெயராத்ரியா? அது ஜெயராம் 3 என்னன்னா நீங்க சொல்ல வந்ததை நான் சொல்லிடுறேன்ப்பா, நீங்க போங்க. நான் சொல்லிடுறேன்டா. இல்லப்பா நான் சொல்லிடுறேன்ப்பா, போங்கப்பா. இவன் சொல்லிடும். ஓகேப்பா. குழப்பிடாத. ஓகேப்பா. சீக்கிரம் கூட்டு வந்து. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். அதாவது எங்க அம்மாவுக்கு பிறந்தது 3 ஜெயராம். 3 ஜெயராமா? ஆமாங்க, ட்வின்ஸ். ட்வின்ஸா? ஆமா, 2 குழந்தை பிறந்தா ட்வின்ஸ் ரெட்டை, 3 குழந்தை பிறந்தா ட்வின்ஸ் முட்டை. இப்போ சொல்றேன் கேளுங்க. அந்த 3 ஜெயராம்ல 2 அப்பீட்டு. நான் தான் ஜெயராம் 3. விடுறா, இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லி அவங்கள சோகமாக்கணுமா? வாங்க ஆஞ்சநேயர், இது ஆஞ்சநேயர் சன்னதியில கல்யாணம். வாங்க வாங்க. டேய் கூப்பிட்டு போடா குவாப்பி. வாமா. நான் எப்படி இருக்கேன்? சூப்பர். ஐ லவ் யூ. பெருமாளே, என்னடா சரி இதுக்கு அசந்துட்ட? முதல்ல உனக்கு ஜானகிக்கு கல்யாணம் நடந்தாகணும். அதுக்கு என்ன ஏற்பாடு? மிஸ்டர் ஐயா சொல்லுங்க. நாங்க தான் முதல்ல வந்தோம். சோ 3 கல்யாணத்துல முத கல்யாணமா என் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. 3 கல்யாணம் என்ன 300 கல்யாணம் நடந்தாலும் முகூர்த்த நேரம் என்னவோ ஒண்ணுதான். அதுக்குள்ளதான் எல்லா பொண்கள் கல்யாணமும் நடந்தாகணும். இத பாருங்க, என்ன டிலே பண்ணாதீங்க. நான் பொண்களுக்கு முகூர்த்த புடவை கொடுத்தாகணும். வர்றேன். இந்தாங்க முகூர்த்த பட்டு புடவை. மாத்திக்கிறதுக்கு மடப்பள்ளி இருக்கு, சட்டுன்னு போய் மாத்தின்னு வந்துருங்க. என்னது இது? பேசிட்டு இருந்தா ஆகாது. இந்தாங்க முகூர்த்த பட்டு புடவை. சீக்கிரம் போய் மடப்பள்ளியில மாத்தின்னு வந்துருங்க. போயிட்டு வந்துருமா? ஹே ஜீவா, ஜனனி நீங்க எப்படிங்க? எனக்கு கல்யாணம். வாட் a coincidence. இன்னைக்கு எனக்கும் கல்யாணம். வாவ். உன் ஆள் கூட தானே? ஆமா. நீங்களும் உங்கள் கூட தானே? ஆமா. அப்படின்னா இன்னைக்கு நடக்க போற 3 கல்யாணத்துல 2 கல்யாணம் நம்ம கல்யாணமா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, Dress மாத்தணும். நீயும் தானே? நானும் தான். வா. ஜெரி எங்க போனா? நம்மள யாரும் பாத்துற மாட்டாங்களே, பயமா இருக்குடா. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க யாரு? இது ஜனனி. என் பேரு சரவணனுங்க. இது என் லவர் பூஜா. எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த விஷயம்லாம் எங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது. எங்க லவ்வுக்கு தடையா இருந்த ஒரு ஃப்ரெண்டு இப்போ எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அதனால தான் நாங்க 2 பேரும் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். எங்க ஃப்ரெண்டு வேற இன்னும் காணோம். இங்க பாருங்க சரவணன், நீங்க போய் உங்க ஃப்ரெண்டை தேடிட்டு வாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமா, பூஜாவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரவணன் நீங்க கிளம்புங்க. போயிட்டு வாடா. தைரியமா இரு. அந்த ரவுடிங்கள அடி அடி அடிச்சே மாட்டிக்கிட்டீங்க. டேய் கவலைப்படாத மச்சான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா போடா. ஜெரி, ஜெரி. வா ஜெரி, வாங்க. பூஜா, உங்க ஃப்ரெண்ட் ஏன் ஆளு? வாட் a pleasant surprise. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் ஏன் ஆளு? வாட் a pleasant surprise. Hey, what a coincidence. உன் ஆளும் ஏன் ஆளும் ஒரே ஆளு. நீ ஜீவா ஆளா? நீ ஜனனி ஆளா? நீ என்னதானே லவ் பண்ண? நீ என்னதானே லவ் பண்ண? இல்ல நான் 2 பேரையும் லவ் பண்ணியா? நான் 2 பேரையும் லவ் பண்ணல. ஆக்சுவலி நான் ஜானகியை தான் லவ் பண்றேன். இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம். பூஜா, நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா? அப்படின்னா என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தது, எனக்கு ஐ லவ் யூ சொன்னது எல்லாமே பொய்யா? ஜனனி ப்ளீஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன். கல்யாணமே வேண்டாம்னு என் மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற? சொல்லு. என்ன காதலிச்ச மாதிரி நடிச்சு. ஃப்ராங்கா சொல்றேன், நான் பண்ணது தப்பு தான். உங்க 2 பேரையும் லவ் பண்ணி காட்டுறேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். What? You
ஈவ் டீசிங்க விட மோசம். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது. கல்யாணம் நிச்சயமா நடக்காது நடக்காது நடக்காது. விளையாடுறீங்களா? என்னடா அக்கிரமம் நடக்குதுங்க? கல்யாண பொண்ணு மடியில குழந்தை. என்னையா சம்பந்தி இது? என்னடா சம்பந்தி? புடலங்கா சம்பந்தி. நீயே கமிட் பண்ணிக்கிற. அது என்ன முடிவு ஆவற? இருப்பா என்னையா ஆசிங்க அது? இருங்க, எனக்கே ஒண்ணும் புரியல. வாயை திறந்து சொல்லேன்டி. ஏதோ குழந்தைய மடியில வச்சுட்டு இருக்கியே. இது ஏதோ குழந்தை இல்ல. என்ன? ஏன் குழந்தை? ஜானகி ஐயோ 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 ஐயோ. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை. குழந்தைக்கு முன்னாடி கல்யாணம். எஸ், கல்யாணம் இந்த குழந்தைக்கு முன்னாடி தான் நடக்க போகுது. அதனால தான் ஜானகி அவளை மடியில வச்சிருந்தா. அட பாவி, அப்ப இந்த குழந்தைக்கு அம்மா ஜானி தான் உனக்கு முதல்ல தெரியுமா? எனக்கு தெரியாம எப்படி? இந்த குழந்தைக்கு அப்பாவே நான் தானே. என்னடா ஜெனி சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மாவா ஜானகி இருக்கிறதுனால தான் நான் அவளை லவ்வே பண்ணேன். இந்த குழந்தைக்கு அப்பா வர்க்க ஜரி ஒத்துக்கிட்டதுனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஏண்டா நம்ம குடும்பம் என்ன கௌரவம் என்ன? யாருக்கோ பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எப்படிடா? மிஸ்டர், யாருக்கோ பிறந்த குழந்தை இல்ல. இந்த மாதிரி குழந்தை எல்லாம் கடவுளுக்கு பிறந்தது. Children of God. எங்க ஆசிரமத்துல இருந்து தான் ஜானகி இந்த குழந்தைய தன் குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா. இந்த வயசுல இப்படி ஒரு சிந்தனை வர்றது பெரிய விஷயம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அது எப்படிமா முடியும்? இன்னொன்னு சொல்றேன், இது ஜானகிக்கே தெரியாது. என்னோட முடிவு. இந்த குழந்தைக்காக நாங்க வாழ போறோம். எங்களுக்காக ஒரு நாளும் குழந்தைய பெத்துக்க போறது இல்ல. யோ, பையன் பேசிட்டு இருக்கான், கிழவன் நீ பாத்துட்டு இருக்கியா? நீ என்ன ஜெரி, நீ உட்காரு. உட்காருடா. ஜானகி, நீயும் வந்து உட்காரு. ஹலோ, இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு? அவ என் பொண்ணு. ஹலோ, நீங்க பொண்ணை பெத்தவரா இருக்கலாம், ஆனா பொண்ணு மேஜர். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். அதிகமா இங்க யாராவது பேசுனீங்க, எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துறதுக்கு வயசு இருக்கு, ஆனா மனசு இல்ல. தயவு செஞ்சு உங்க கையால யாரும் வாழ்த்திராதீங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிடுங்க. ஜெனி, தாலி கட்டு. एक मिनट। பாப்பா, आओ बैठो। पंडित जी, இன்னொரு தாலி இருக்குதா? இந்த கல்யாணமும் இங்கேயே நடக்கட்டும். பேஷா நடக்கட்டும். சீக்கிரம் கெட்டி மேளம், கெட்டி மேளம். வெரி குட், வெரி குட். சேவமா இருக்கும், சேவமா இருக்கும். அப்போ ஜனனி, ஜீவா என்ன 3 பேரையும் லவ் பண்ண வச்சது வெறும் சேலஞ்சுக்காக தானே? ஆமா, இதோ எல்லாம் இவனால தான் என்ன உஸ்பேத்தி விட்டு சேலஞ்ச் பண்ண வச்சிட்டான். நான் உஸ்பேத்தி விட்டா நீ ஒத்துக்கலையா? உனக்கு எங்க போச்சு? உர்ற, எல்லாம் நீதானே. அத விடுங்கப்பா. ஆமா, அந்த போலீஸ்கார எங்க